வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துள்ள நகர்ப்புற மக்கள் தூய்மை இயக்கமான எனது குப்பை எனது பொறுப்பு என்கின்ற நிகழ்வினுடைய 99வது நாள் நிகழ்வாக, தொடர்ந்த 50வது மாத நிகழ்வாக இன்றைக்கு பாலாஜி நகர் முதன்மை சாலையில் நாம் திடக்கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு, தீவிர தூய்மை பணி, டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை, பாலித்தீன் பைகள், கேரி பேக்குகள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் அபாயங்கள் குறித்த விழிப்புணர்வை இந்த பகுதியிலே ஏற்படுத்த இருக்கின்றோம். கடந்த 2022 மார்ச் மாதத்திற்கு முன்பு இங்கு இருக்கக்கூடிய இந்த பாலாஜி நகரிலே வசிக்கக்கூடிய அத்துணை பொதுமக்களுக்கும் நன்கு நினைவிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்வை தீர்மானிப்பது அவர்கள் வாழும் இடத்தினுடைய சுற்றுச்சூழல். அந்த சூழல் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கை அழகாக, மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் கடந்த காலங்களிலே இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் வந்துவிட்டால், இந்த பருவமழை தொடங்கிவிட்டால், மழை பெய்தால், ஒரு அரை மணி நேரம் மழை பெய்தால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, நீண்ட நாட்கள் வசிக்கக்கூடிய மக்களுக்கு நன்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். ஒரு அரை மணி நேரம் மழை பெய்தால் இங்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே ஒரு கால்வாய் ஓடும், வண்டிகள் எல்லாம் மிதக்கும். அந்த அளவிற்கு அம்மாப்பேட்டை சீலாவரி ஏரி பகுதியிலே இருந்து வரக்கூடிய உபரி நீர், அம்மாப்பேட்டை மேல் பகுதியிலே இருந்து வரக்கூடிய உபரி நீர் மிலிட்டரி ரோடு வழியாக பாரதியார் தெருவிலே புகுந்து நம்முடைய ஜோதி டாக்கீஸ் மெயின் ரோடிலே நுழைந்து நம்முடைய பாலாஜி நகர் முழுமையும் நாசம் செய்துவிட்டு அம்மாப்பேட்டை மெயின் ரோடின் வழியாக அந்த வெள்ளம் சென்று அன்புக்கரசு பில்டிங் அருகிலே உள்ளே பாவடி ஸ்கூல் வரை மழை பெய்தால் சாலைகளிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். தண்ணீர் மட்டும் ஓடினால் பரவாயில்லை, மழை பெய்தால் சாக்கடை நீர் கலந்து அந்த சாக்கடை நீர் வெள்ளமென சாலைகளிலே ஓடும். சாலைகளிலே ஓடக்கூடிய அந்த சாக்கடை கலந்த அந்த மழை நீர் தாழ்வாக இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் புகுந்துவிடும். அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிகளுக்குள் அந்த சாக்கடை நீர் புகுந்துவிடும். இதனால் கடும் மன உளைச்சலுக்கும் சங்கடங்களுக்கும் நம்முடைய பகுதி மக்கள் ஆளாகி கொண்டிருந்தனர். ஆனால் இந்த மாநகராட்சி நிர்வாகம் வந்த பின்பு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கோடு நாம் அகலமான ஒரு மழைநீர் வடிகால் கால்வாயை ஜோதி டாக்கீஸ் மெயின் ரோடு வழியாக உருவாக்கி அதை இங்கு பாலாஜி நகர் வழியாக செல்லும் வகையிலே இருபுறமும் அகலமாகவும் ஆழமாகவும் அமைத்து, வழக்கமாக அந்த தண்ணி சாரதாஸ் தியேட்டர் அருகிலே போய் நின்றுவிடும். சாரதாஸ் தியேட்டருக்கு பின்புறம் இருக்கக்கூடிய வலதுபுறம் செல்ல வேண்டிய அந்த தண்ணீரினுடைய வழி அடைபட்டு இருப்பதால், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதால் அங்கு தண்ணீர் போகாது. அப்படியே திரும்பும் அஞ்சுகம் நகருக்குள், புதுத்தெருவிற்குள். புதுத்தெருவிலே காரெல்லாம் மிதக்கும். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்காக இந்த மழைநீர் வடிகாலை நேராக கொண்டு சென்று அம்மாப்பேட்டை மெயின் ரோடிலே சேர்த்து, அங்கிருந்து வலதுபுறம் திரும்பி மதுரை வீரன் கோயில் அருகிலே இருக்கக்கூடிய அந்த பாலத்தின் வழியாக தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினோம். ஆனால் மழைநீரோடு பிளாஸ்டிக் குப்பைகள், சிலர் பொது இடங்களில் போடக்கூடிய குப்பைகள், சாக்கடைகளில் கொட்டக்கூடிய குப்பைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பாலத்தின் அடியிலே இருக்கக்கூடிய குடிநீர் குழாய், பாதாள சாக்கடை குழாய், மின்சார ஒயர்கள் செல்லக்கூடிய குழாய் அவற்றெல்லாம் அடைத்துக் கொள்கின்றது. அப்பொழுது தண்ணீர் அங்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது தண்ணீர் ஏறி
மீண்டும் வீட்டுக்குள் செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்ட போதுதான் அந்த பாலத்தை உயர்த்தி கட்ட வேண்டும், அடியில் இருக்கக்கூடிய அனைத்து குழாய்களையும் மேலே தூக்கி போட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு நாம் அங்கு ஒரு 4 மாதத்திற்குள் ஒரு முக்கியமான மெயின் ரோடிலே சாலையை உடைத்து அந்த பாலத்தை 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பாலத்தை உயர்த்தி இந்த மாநகராட்சி நிர்வாகம் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் இந்த பகுதி மக்கள் பாதிக்காத அளவிற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கினோம். அதே போல இங்கு தம்பி நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம், இங்கு நான் மாமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பின்பு இந்த பகுதியில் அண்ணன் நசீர் அவர்கள் பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். எங்கிருந்தோ வருவார்கள், சாக்கு மூட்டையிலே கொண்டு, நான் குறை சொல்லவில்லை, மக்களுடைய அறியாமை, மலை போல் குப்பைகளை கொட்டுவார்கள். மாநகராட்சியிலிருந்து இந்த எல்சிவி வாகனம் இல்லை, ஒரு டிராக்டர் எடுத்துட்டு வந்து அந்த குப்பையெல்லாம் எடுப்பாங்க. ஆளுங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவ்வளவு இந்த இடத்துல வந்து அசிங்கமா இருக்கும். இங்கே கொட்டுவாங்க, இங்கே கொட்டுவாங்க. இந்த தெருவில் மட்டும் 5 இடங்கள்ல குப்பை தட்டி வச்சு, குப்பை தட்டி வைக்கலனாலும் கீழே கொட்டுவாங்க. இப்படி இருந்த நிலையெல்லாம் மாற்றி இன்றைக்கு ஒரு சுகாதாரம் மிக்க ஒரு நகராக, ஒரு பகுதியாக இன்றைக்கு பாலாஜி நகர் மாறி இருக்கின்றது என்றால் அதற்கு முக்கிய காரணம் இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் தரும் ஒத்துழைப்பு, நம்முடைய கோட்டத்திலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களின் அர்ப்பணிப்பு மிக்க கடுமையான உழைப்பு. தொடர்ந்து நாம் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை 99வது நிகழ்வாக இதை நடத்துகிறோம். 98 நிகழ்வுகளை நடத்தி முடித்ததன் காரணமாக ஏற்பட்ட விளைவு என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள காரணம் என்னவென்றால், இது தொடர வேண்டும். ஏதோ இன்றைக்கு நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்திவிட்டு சென்றோம் என்ற நிலை இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் இந்த எனது குப்பை எனது பொறுப்பு என்பது இந்த மாமன்ற உறுப்பினருக்கு மட்டுமானது அல்ல. இங்கு வந்திருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அண்ணன் குணசேகரன், அண்ணன் நசீர் அகமது, அண்ணன் சம்பத் ஐயர் போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லது மாநகராட்சியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய சுகாதார ஆய்வாளர் தம்பி அவர்களுக்கோ, சுகாதார மேற்பார்வையாளர் அவர்களுக்கோ, அனிமேட்டர் அவர்களுக்கோ, இங்கு இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் தூய்மை பணியாளர்கள், அன்பு சகோதரர்கள் தூய்மை பணியாளர்கள், நம்முடைய தனியார் நிறுவனுடைய மேற்பார்வையாளர், மலேரியா பணியாளர்கள், இவர்களுக்கு மட்டும் பொறுப்பானதல்ல, அவர்கள் மட்டும் இந்த பணியை செய்ய வேண்டியதல்ல. ஒவ்வொரு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்யாவிட்டால் நிச்சயமாக நாம் நகரத்தில் வசிக்க முடியாது, ஒரு நரகத்தில் தான் வசிக்க முடியும். அதற்காகத்தான் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பொது இடங்களிலே கூட்டப்பட்டிருந்த குப்பையெல்லாம் எங்கே செல்கிறது என்று ஒரு கேள்வி வரலாம். இந்த 4 ஆண்டுகளிலே முறையாக தினமும் காலையிலே மாநகராட்சியினுடைய தூய்மை வாகனம் உங்கள் இல்லங்களை நோக்கி வருகின்றது. பாட்டு போடுகிறார்கள், இசைக்கிறார்கள். அந்த வாகனம் வந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் நம்முடைய பகுதி மக்கள் மக்கும் குப்பையை தனியாக, மக்காத குப்பையை தனியாக எடுத்து வந்து நம்முடைய சகோதரியிடம் கொடுக்கிறார்கள். அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு செல்கின்றார்கள். இப்படி தவறாமல் வாகனங்கள் வந்து குப்பைகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் ஒன்று நகரம் தூய்மை அடைகிறது, இன்னொன்று நீங்கள் கொடுக்கக்கூடிய குப்பையை கடந்த காலங்களிலே மாநகர எல்லையை தாண்டி ஒரு இடத்திலே ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பு எருமாபாளையத்திலே குப்பை மேடு என்று அதற்கு பெயர் இன்னும் இருக்கிறது. அங்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறார்கள். அந்த இடத்துக்கு பேர் குப்பமேடு. அதற்கு அடுத்தது செட்டிச்சாவடி. அங்கு சுற்றுச்சூழல் மாசுபடுகின்றது என்று பல்வேறு இயக்கங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. இப்படி குப்பைகளை கொண்டு போய் ஒரு இடத்திலே கொட்டி பூமியை பால்படுத்தி இந்த நகரத்தை யாராவது பற்ற வச்சுட்டாங்கன்னா அங்கே உருவாகக்கூடிய அந்த புகை மூலியமா வரக்கூடிய நச்சு வாயு பலருக்கு வியாதியை ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காரணம் தான் நம்முடைய அரசாங்கம் குப்பைகளை பிரித்து வாங்க சொன்னாங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பை. மக்கக்கூடிய குப்பைகள் என்பது நம்ம வீட்டிலே உருவாகக்கூடிய உணவு கழிவுகள், காய்கறி கழிவுகள், வாடிப்போன பூக்கள், இப்படி இயற்கை முறையிலே உருவான பொருட்கள் எல்லாம் மக்கக்கூடிய பொருட்கள், மண்ணிலே இருந்து வரக்கூடிய இயற்கையாக வரக்கூடிய பொருட்கள், நாம் பயன்படுத்திய பின்பு மீதம் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மக்கக்கூடிய பொருட்கள்.
அந்த மக்கக்கூடிய அந்த மக்கும் குப்பையெல்லாம் நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறது? இந்த 5 ஆண்டுகளிலே 27 MCC சென்டர் என்று சொல்லப்படக்கூடிய நுண்ணுயிர் உரம் தயாரிக்கும் மையங்களை நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் உருவாக்கி இருக்கிறது. இங்கு அருகிலே வாய்க்காய்ப்பட்டறையில் இருக்கிறது, தாதம்பட்டி சுடுகாட்டு வளாகத்தில் இருக்கிறது, சன்னியாசியுண்டு வளாகத்தில் இருக்கிறது, எருமாபாளையத்தில் இருக்கிறது. இப்படி நகரம் முழுவதும் 27 இடங்களிலே இங்கு உருவாகக்கூடிய குப்பைகளை கொண்டு போய் அங்கு கொட்டினால் அங்கு சில இயற்கை முறையிலே அந்த குப்பைகளை எல்லாம் நொதித்தல் முறையிலே உரமாக்கி இயற்கை உரமாக்குகின்றார்கள். அந்த உரத்தை நம்முடைய மாநகராட்சியிலே மாடி தோட்டங்கள் வைத்திருப்பவர்கள், வீடுகள் முன் செடி வைத்திருப்பவர்களுக்கு இலவசமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய மாவட்டத்தில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த ஆரோக்கியமிக்க இயற்கை உரத்தை நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் வழங்கி கொண்டிருக்கின்றது. இதனால் என்ன லாபம் என்றால், நம்முடைய பகுதி மக்கள் இன்றைக்கு வாழ்வியல் சூழலை மாறிவிட்ட காரணத்திற்காக 4 பேருக்கு 2 பேர் ஒருவர் சர்க்கரை வியாதிக்காரர்களாக இருக்கின்றார்கள். 40 வயதை கடந்தவர்கள் இரத்த கொதிப்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். 50 வயதை கடந்தவர்கள் பெரும்பாலும் கொழுப்பு பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இதையெல்லாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் இதய நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். இது அத்தனைக்கும் காரணம், பெரும்பான்மையான காரணம் நாம் சாப்பிடக்கூடிய உணவும் ஒரு காரணம், நம்முடைய வாழ்வியல் பழக்க வழக்கங்களும் காரணம். எனவே இயற்கையை சார்ந்து இயற்கை முறையிலே தயாரிக்கப்பட்ட உரங்களை கொண்டு உருவாகக்கூடிய பயிர்களை நம்முடைய மக்கள் சாப்பிட்டால் ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உருவாகும். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் உதவி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒரு கூடை குப்பை ஒரு கைப்பிடி உரத்தை, இயற்கை உரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த இயற்கை உரம் ஒரு பை அரிசி தானியங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த அரிசி தானியம் ஒரு ஆரோக்கியமான குழந்தைகளை, இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் பெருமையோடு நினைத்துக் கொள்ளலாம். அதே போல மக்காத குப்பையை தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி சிமெண்ட் தொழிற்சாலை அல்லது வேறு விதமாக பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கேரி பேக் போன்றவையெல்லாம் அதை உயர்நிலை வெப்பத்திலே உருக்கி அதை வேறு விதமாக வடிவமைத்து மறுபடியும் மண்ணுக்கு செல்லாமல் அதை வேறு விதமாக பயன்படுத்துவதற்குண்டான ஒரு முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இது 3 ஆண்டுகளாக நடந்த விஷயம். இதற்கு அடுத்தது இன்னொரு அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு கொரோனா வந்த பின்பு உங்களுக்கெல்லாம் தெரியும், மருத்துவ உபகரணங்கள், மாத்திரைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே 2 கலந்து விட்டது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஈரக்கழிவுகளாக இருக்கக்கூடிய மக்கும் குப்பைகளை பச்சை நிற கூடையிலே கொட்டி கொடுக்கின்றோம். அதை சமையலறை கழிவுகள், பழம், காய்கறி தோல்கள், உணவு கழிவுகள், இலைகள், மலர்கள் என்று. அதே போல உலர் கழிவுகள், வெட் வேஸ்ட், காகிதம், கப்போர்ட், பிளாஸ்டிக் பாட்டில், டின் கேன்கள், செய்தித்தாள்கள் போன்றவற்றை எல்லாம் மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகளை நாம் நீல நிற குப்பை தொட்டியிலே கொண்டு வந்து கொடுக்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக 2 கூடுதலாக வண்ண தொட்டிகளை இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசின் சார்பாக நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். திடக்கழிவு மேலாண்மை விதிமுறைகளின்படி இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். கூடுதலாக கருப்பு, சிகப்பு என்று 2 தொட்டிகளை வைத்திருக்கின்றார்கள். அந்த சிகப்பு தொட்டியிலே நம்முடைய வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய அந்த துணிகள், வைப்பர்கள் அல்லது பயன்படுத்தப்பட்ட திசுக்கள், மாஸ்க், முகக்கவசங்கள், அந்த மருந்து போட்டு துடைத்து சுத்தம் செய்யக்கூடிய அந்த பஞ்சு, அது மாதிரியான மருத்துவ கழிவுகள், இவற்றையெல்லாம் பாதுகாப்பாக அகற்றி அவர்களிடையே கொடுக்க வேண்டும். ஏன் இதை பாதுகாப்பாக அகற்றி கொடுக்கணும்னா, அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 8 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னாவே அதில் உருவாக குருவி சரி நம்ம அந்த பஞ்சு தானே இருக்கட்டும், அந்த இது தானே நம்ம அப்புறம் தனியாக கொண்டு போய் வெளியில் போய் போட்டுக்கலாம் நினச்சி வச்சிங்கன்னா அங்கே உருவாகக்கூடிய கிருமி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க, வயசானவங்களுக்கு முதல்ல வியாதியை உருவாக்கும். அடுத்தது எல்லாத்துக்கும் அந்த வியாதி சங்கடங்கள் வரும். அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை பாதுகாப்பாக கொடுங்கன்றாங்க. அதை பாதுகாப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவ கழிவுகளை மிக பாதுகாப்பான முறையில் மாநகராட்சி நிர்வாகம்
அதை யாருக்கும் சங்கடமில்லாமல் அளிக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதே போல இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. ஒவ்வொரு வீட்லேயும் 4 பேர் இருந்தால் 4 செல்ஃபோன். அதே போல் எல்லாமே பவர், எல்லாமே இன்றைக்கி சைனா ப்ராடக்ட் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து அதிகபட்சம் 1 வருஷத்துக்கு மேலே தாங்கிறது இல்லை. அந்த அடிப்படையில் நீங்கள் உபயோகப்படுத்தி கீழே போடக்கூடிய பேட்டரி அது இந்த மண்ணை எந்த அளவுக்கு பால்படுத்தும், அத்தனையும் ரசாயனம். அது எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் பூமிக்குள்ளே போய் அப்படின்னா ரொம்ப அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்படி அந்த பேட்டரி, மின்னணு சாதனங்கள், அந்த கேபிள், இப்போ ஒரு சார்ஜர் போடுறீங்க, சார்ஜர் கேபிள் போயிடுச்சுடுவாங்க, தூக்கி அப்படி குப்பத்தொட்டில் போடக்கூடாதுங்க. அது அதே மாதிரி உடைஞ்ச கண்ணாடிங்க, அது இவற்றையெல்லாம் ரொம்ப கவனமாக கையாண்டு கருப்பு நிற தொட்டிகளிலே நீங்கள் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது உங்களுக்கு உங்கள் 4 தொட்டியில் உங்களால் கொடுக்கணுன்ற ஒரு முயற்சி நீங்கள் நினச்சிக்கோங்க. குறைந்தபட்சம் நீங்கள் அந்த மாதிரி 4 வண்ண கூடைகளில் கொடுத்தீங்கன்னா இந்த நகரத்தினுடைய, இந்த மாநிலத்தினுடைய, இந்த நாட்டினுடைய ஒரு சுகாதாரமான வளர்ச்சிக்கு நீங்கள் முதல்ல கை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா குறைந்தபட்சம் அவற்றை தனியாக பிரித்து மாநகராட்சி ஊழியர்களிடத்திலே வழங்க வேண்டும். அவற்றை அவர்கள் முறையாக கையாண்டு பிரித்து மாநகராட்சியினுடைய அந்த நுண்ணுயிர் உரம் தயாரிக்கும் மையத்திற்கோ குப்பைகள் தரம் பிரிக்கும் சேகரிப்பு மையத்திற்கோ எடுத்து சென்று அவற்றை சரியான முறையிலே கையாண்டு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குவார்கள். இதை இந்த நேரத்திலே உங்களிடத்திலே பணிவான வேண்டுதலாக தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு 99 நிகழ்வுகளை நாம் வெற்றிகரமாக நடத்திவிட்டோம். அதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் இதற்கு ஒத்துழைப்பு தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த தூய்மை நகரை மென்மேலும் வரக்கூடிய காலங்களிலே பொதுமக்கள் உருவாக்க வேண்டும். ஒரு பாலாஜி நகர்னாவே அங்கே யாரா போய் குடியிருக்கிறது, அங்கே எப்படா போகிறது? ஒரு வீடு வாங்கணுன்னா கூட யோசனை பண்ணுவாங்க, ஒரு வீட்டுக்கு வாடகை போடணுன்னா கூட யோசனை பண்ணுவாங்க. இன்றைக்கி பாலாஜி நகர் சேலம் நகரத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த குடியிருப்பு பகுதிகளிலே ஒரு பகுதியாக மாறி இருக்கின்றது. அதற்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் அனைவரும் தான். எனவே இந்த நிலை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே நேரத்திலே மிக முக்கியமாக என்னுடைய வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் வைக்கின்றேன். மழைக்காலம் துவங்கிவிட்டது. மழைக்காலம் என்றால் மழை பெய்யும். இந்த வீடு மாடி இருக்கு, பூசா கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பழைய வீட்டு மாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உரல் இருக்கும், அல்லது தேங்காய் மூடி வச்சுருப்பாங்க, அல்லது ஏதாவது குப்பை போடுற டப்பா வச்சுருப்பாங்க. அதில் அந்த மழை தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கும். அல்லது செடி கிடி வச்சுருப்பாங்க. அந்த செடியில் வந்து தண்ணீர் வலிஞ்சு போகாத மாதிரி ஓட்ட போடாமல் இருப்பாங்க. தொட்டியில் மேலே தண்ணி நிற்கும். இவங்களால போய் பார்க்க முடியாது, வேலைக்கு போகிற அந்த அக்கா அந்த அம்மனால். மேலே அந்த வீட்டு முற்றத்தில் இந்த மழை பெஞ்சு தேங்கி நிற்கக்கூடிய அந்த தண்ணீரில் தான் ஏடிஎஸ் கொசுன்ட்டு ஒரு கொடுமையான கொசு உருவாகும். அது பகலில் தான் கடிக்கும். அது கடித்தா உடம்பெல்லாம் தடுப்பாக வரும். அதுதான் டெங்கு. இந்த மாதிரி நோயெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்முடைய மாநகராட்சியினுடைய முன்கள பணியாளர்கள் நம்ம கோட்டத்தில் ஒரு 5 பேர் வீடு வீடாக போய், அக்கா அந்த டேங்கில் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு மருந்து ஊற்றுவாங்க. ஏதாவது தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அதை வடித்து விட்ருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். வரக்கூடிய காலத்தில் நீங்களே அந்த வேலைகளை செய்யணும். எந்த இடத்துலையும் மழை நீரை தேங்க விடாதீர்கள். நல்ல தூய்மையான தண்ணி தேங்கி நிற்கும் இடத்தில்தான் இந்த கொடுமையான டெங்கு வியாதியை உருவாக்கக்கூடிய ஏடிஎஸ் கொசு உருவாகின்றது. அது அனைவரையும் மிகுந்த பாதிப்பு, குறிப்பாக குழந்தைகளுக்கு எடுத்தவுடனே பெரிய கஷ்டம். இன்றைக்கி டெங்கு அப்படிங்கிறது பல மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். உடம்பெல்லாம் தடுப்பாக உருவாயிடும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுகள்லாம் குறைஞ்சிரும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும். அந்த பிளேட்லெட்ஸ் சொல்லுவாங்க, 2 லட்சம் 3 லட்சம் இருக்கணும்னுவாங்க. அது 10,000 15,000 போயிடும். அதுக்கப்புறம் அதை உடனே என்ன பண்ணணும்னா ரத்தம் கொடுக்கணும். ரத்தம் வாங்கி அது எந்த குரூப்புன்னு பார்த்து அந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரத்தம் வழங்கணும், ஐசியூவில் வச்சு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நாம உருவாக்கிற விஷயம்தான். எனவே தயவு செய்து இதை ஒரு கடமையாக, பொறுப்புணர்வாக, நல்ல தண்ணீர் எங்கெங்கு தேங்கி நிற்கின்றதோ அதை அவரவர்கள் இல்லங்கள் சார்ந்த பகுதியில் எங்கிருந்தாலும் அவற்றை அகற்றி ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையை உருவாக்கிட உங்களிடம் பணிவாக என்னுடைய வேண்டுகோளை விடுத்து, தொடர்ந்து இந்த பயணம் அடுத்த நிகழ்வு 100வது பயணத்தை எட்ட இருக்கின்றது. அதற்கு அடுத்தும் இந்த பயணம் தொடர வேண்டும் என்பது விருப்பம். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி
கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.